செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பான் எவ்வளோ மோசமாக பாதிக்கப்பட்டுச்சுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அதில் ஒரு இடம் தான் ஓகினாவா. சாப்பாடுக்கும் தண்ணிக்கும் கஷ்டப்பட்டு எந்த ரிசோர்ஸஸும் இல்லாமல் அந்த வார் எண்டுக்கு வந்துச்சு. இந்த புக்குடைய ஆத்தர்ஸ் சில வருஷம் முன்னாடி ஓகினாவா இடத்துக்கு போய் மக்களை சந்தித்து இன்டர்வியூ எடுத்தாங்க. அங்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய அமேசிங் விஷயம் தெரிய வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே வாழ்கிற ஆவரேஜ் பர்சனோட ஏஜ் 83 இயர்ஸ். 100 வருஷத்துக்கும் மேலே உள்ளவங்க சந்தோஷமாக அண்ட் ஹெல்த்தியாக இருக்காங்க. ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் கூட வேலையை கண்டினியூ பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதே இல்லை. இன்னொரு பக்கம் கரண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் 20-30 வயசுலேயே லைஃப்பை ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்கணும், வாழ்க்கையை வெறுத்து போயிடுறோம், ரைட்? ஸோ நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அதான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட், மிராக்கல் டயட். அவங்க சாப்பிட்ற உணவு அண்ட் சாப்பிட்ற விதம். செகண்ட், ஒர்க்கிங் ஃபார் தி பாடி அண்ட் மைண்ட், யோகா அண்ட் ரீடிங் எக்ஸசைசஸ். இது ரெண்டும் புக்கில் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அண்ட் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி படிங்கன்னு நான் சொல்லுவேன். தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன், ikigai. ஹைக்கி லைஃப், காய் பர்பஸ் ஆஃப் லைஃப். நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற சின்ன வித்தியாசம் என்னன்னா, நமக்கு இந்த ஐக்கி லைஃப் மட்டும் தான் இருக்குது. பட் காய் பர்பஸ் ஆஃப் லைஃப் நம்மள நிறைய பேருக்கு இல்லை. இதனால தான் சில பேர் பணக்காரங்களாக இருப்பாங்க பட் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க பட் உள்ளுக்குள்ள ஒரு தனிமை, லோன்லினஸ் இருக்கும். எக்ஸாம் டாப்பர்ஸ்லேருந்து மினிஸ்டர்ஸ் வர கவலைப்படுறது மட்டும்தான் இன்னைக்கு காமனாக இருக்குது. எதுக்கு நம்ம இந்த ஜன்மம் எடுத்தோம், பிறந்ததுக்கு காரணம் என்ன கண்டுபிடிக்கிறது தான் ikigai, பர்பஸ் ஆஃப் லைஃப். நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 4 காம்போனன்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். எந்த இடத்துல இந்த 4 காம்போனன்ட்ஸ் இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் உங்களோட ikigai. ஃபர்ஸ்ட், உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுங்க. நம்ம லைஃபுடைய மினிமம் 1/3 டைம் வேலை பார்க்குறதுலே போயிடுது. ஆனால் அந்த வேலை நிஜமாவே நமக்கு பிடிச்சிருக்கா அதுதான் கேள்வி. பிகாஸ் எஜுகேஷன் டு ஜாப், பிஸ்னஸ், ரிலேஷன்ஷிப் வர நம்ம மற்றவங்கள பார்த்தோ யாரோ சொல்கிறாங்கன்னு தானே டிசிஷன் எடுக்கிறோம். அப்புறம் வேற வழி இல்லாமல் அதை கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட், உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வேலையை பண்ண சொல்லுது ஃபர்ஸ்ட் கார்ட் ஆஃப் ikigai. லைக் டான்சிங், குக்கிங், பெயிண்டிங், ஸ்போர்ட்ஸ், ஐடி இன்ஜினியராக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். செகண்ட், உங்களுக்கு பிடிச்சது உலகத்துக்கு தேவையானதாக இருக்கணும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டைப்ரைட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட் இப்போ அதோட யூஸ் இல்லை பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி ரிவால்யூஷன். அது மாதிரி உலகத்துடைய தேவைகள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அமேசான் CEO ஜெஃப் பெசோஸ்க்கு இன்டர்நெட் அண்ட் டெக்னாலஜி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. புக்ஸ் படிக்கிற கிரேஸ் மக்களுக்கு இருந்தனால கஸ்டமர்ஸ்க்கு ஆன்லைனில் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு வித் ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட். கஸ்டமர்ஸ்க்கு புக்ஸ் சாய்ஸ் பண்ணுறது, ஆர்டர் பண்ணுறது, ஹோம் டெலிவரி ஆகுறது இதெல்லாம் ரொம்ப தேவை, அதை நம்ம கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இட் பிகேம் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் நம்பர் 1 கம்பெனி இன் த வேர்ல்டு. ஸோ செகண்ட் கார்ட் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உலகத்துக்கு அது தேவையா இல்லையா, அப்படி அது தேவை இல்லைன்னா அது உங்க ikigai இருக்க முடியாது. தேர்ட் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், உங்களோட ikigai உங்களுக்கு பணம் சம்பாரிச்சு தரணும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ண பிடிச்சிருக்கு, அது சொசைட்டிக்கும் அவசியம், ஓகே, ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகலைன்னா அது உங்கள் ikigai இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது சொசைட்டிக்கு தேவையாக இருந்தாலும் அது நம்மளுக்கு பணம் சம்பாரிச்சு தராது. சர்வை பண்ணுறதுக்கு பணம் ரொம்ப முக்கியம். டாடா, பில் கேட்ஸ் இவங்க எல்லாம் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க பட் இவங்களோட ikigai என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், ரைட்? ஸோ தேர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கார்டு, உங்களோட ikigai பணம் சம்பாரிச்சு தரணும். அட்லீஸ்ட் உங்களோட ஃபேமிலி நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு பணம் சம்பாரிச்சு தரணும். லாஸ்ட் கார்டு ஃபார் ikigai இஸ், எந்த வேலையை நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ண முடியும்னு பாருங்கள். பிகாஸ் நம்மளோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஸ்கில் செட் ஸ்டார்ட்டில் கொஞ்ச நாள் பிடிச்சிருக்கும் பட் அதுக்கப்புறம் ஸ்டக் ஆயிரும், போர் அடிக்க கூட ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த ஸ்கில் செட்டை ரொம்ப வருஷம் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ எந்த ஸ்கில்ஸ் நீங்கள் கற்றுக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது டெவலப் பண்ணி மாஸ்டரி லெவல் அச்சீவ் பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்பதான் லைஃப் லாங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் எனர்ஜி இருக்கும். எத்தனை மியூசிக் டைரக்டர்ஸ் வந்தாலும் சில மியூசிஷியன்ஸ் மட்டும் தான் நினைச்சு நிற்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு நிஜமாவே மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட், அது மூலியமா பணம் சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக அவங்க லிமிட்ஸை புஷ் பண்றாங்க. ஸோ ஃபோர்த் கார்ட் இஸ் ஆல் அபவுட் லாங் டர்ம் பர்ஸ்பெக்டிவ் வேர் யூ கேன் புஷ் யுவர் லிமிட். இந்த 4ம் இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் உங்களோட ikigai. பட் உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும், இப்போ இந்த 4 காம்போனன்ட்ஸ் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது, ரைட்? இப்போ என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எனக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஷியல் புக்ஸ் படிக்கிறது, ஸ்கிரிப்ட் எழுதுறது ரொம்ப பிடிக்கும். வாய்ஸ் டப்பிங், மிமிக்ரி, ஸ்டாக் மார்க்கெட், டீச்சிங் பண்ணுறது, செஸ் விளையாடுறது, ஃப்ளூட் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது, மாடர்ன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், சோஷியல் சர்வீஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் இதில் சில விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தாலும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லை, யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு பணம் சம்பாரிச்சு தராது. இந்த 2 இருந்தால் கூட ஃபோர்த் கார்டு
ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, எனக்கு தெரியும். இதில் சில விஷயத்தில் எனக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லை, ஜஸ்ட் பேஷன் மட்டும்தான். ஸோ மீதி இருக்கும் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி யூடியூப்ல வீடியோ கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதனால தான் என்னோட பெஸ்ட் கொடுக்க முடியுது. எனக்கு கொஞ்சம் ஃப்ளூட் வாசிக்க தெரியும். ஸோ அதே என்னோட ஐக்கிகாயா ஆக்கியிருந்தேன்னா அப்போ என்னால் ரொம்ப வருஷம் சஸ்டெயின் பண்ண முடியாது, பிகாஸ் அதில் அவ்வளோ டேலண்ட் இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் அட் த சேம் டைம் ஃப்ளூட் வாசிக்கிறது உங்களோட ஐக்கிகாயா இருக்கலாம். இன்கேஸ் அதில் நீங்கள் சாம்பியன் ஆக முடியும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா. ஸோ இந்த புக்கு நீங்கள் படிங்க, உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் இக்கிகாய் தேடி கண்டுபிடிங்க. புக்குடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். இது மாதிரி இன்னும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் நாலேஜ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் போய் பார்க்கலாம். யூஸ்ஃபுல் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு m5c கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கானில் போய் ஆல் கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலி தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.